அது எப்பவுமே தமிழருக்குள்ள கேட்டுக்கொள்ளதும். நம்ம தமிழ் வந்து ஸ்டார்ட்ல சொன்னாரு 1965ல் நம்ம தமிழ்நாட்டில் வந்து தன்னிச்சையா எழுந்த மிகப்பெரிய இளைஞர் எழுச்சி அப்படிங்கிறது வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம். அன்னைக்கு என்னாச்சுன்னா, அது வரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருந்த காங்கிரஸ், ஜஸ்டிஸ் கட்சி, சுதந்திர கட்சின்னு அத்தனை கட்சிகளையும் ஓரம் கட்டி திராவிட முன்னேற்ற கழகம் முதன்முறை ஆட்சிக்கு வந்துச்சு. அறிஞர் அண்ணா வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனார். ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்குனது தன்னிச்சையா எழுந்த இளைஞர் மாற்றம் தான். நமக்கு ஆளுங்கட்சியும் வேண்டாம், ஆண்ட கட்சியும் வேண்டாம், ஆளு வேணும் பீத்திட்டு கட்சியும் தேவையில்லை. ஒரு புதிய ஒரு அரசியல் மாற்றத்தை, அரசியல் சகாப்தத்தை இந்த இளைஞர் எழுச்சி உருவாக்கணும். இன்னைக்கு காலையில் பன்னீர்செல்வம் பேட்டி கொடுக்குறாரு, இன்னும் 2-3 நாள்ல நம்ம ஜல்லிக்கட்டு நடைபெறும். தேவையில்லை, ஒரு தற்காலிகமான ஒரு முடிவு தேவையில்லை. நாளைக்கு மோடியே சொல்லுவார் ஜல்லிக்கட்டு நடக்கணும், தேவையில்லை. நிரந்தரமான முடிவு காண்றது வரைக்கும் இந்த கூட்டம் கலையக்கூடாது. மெர்னால இருக்கக்கூடிய சகோதரர்கள், அலங்காநல்லூர், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை கூட்டத்தையும் கேட்டது மட்டும்தான் நிரந்தரமான ஜல்லிக்கட்டு தீர்வு வரும் வரையும் இந்த கூட்டத்தை நீங்க கழிச்சிடாதீங்க. ஏன்னா இதே மாதிரி ஒரு கூட்டம் இப்படி ஒரு எமோஷனலா திருப்பி நம்ம சேர்க்க முடியாது. ஸோ தமிழ்நாட்டுக்கு தேவை ஒரு புதிய சகாப்தம், புதிய அரசியல் மாற்றம், ஒரு நிரந்தரமான தீர்வு. இனிமேல் தமிழை வந்து அடிக்கடி குனிய மாட்டாங்க, நிமிர்ந்துட்டு தான் இருப்போம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்களே தயவு செஞ்சு கேளுங்க, உங்க பின்னாடி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாங்க சப்போர்ட்டா இருக்கும். தமிழ்நாட்டில் நீங்க போராடுற ஒவ்வொரு போராட்டத்துக்கும் என்ன சப்போர்ட் நாங்க பண்றோம். அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன கூட்டம். தயவு செய்து மாற்றத்தை நோக்கி நம்மளோட பயணம் இருப்போம். கலவரத்துக்கு போகானா வெல்க இளைஞர்கள், வாழ்க தமிழ், என்றும் வாழ்வான் தமிழர். நன்றி, வணக்கம்.